ஹலோ கன்னிங் சேனல் பீப்புள், நம்மளோட அமலா பால் அவர்கள் இப்போது ஏஎல் விஜய் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க லைஃப் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. ரொம்ப நாளாக அவங்க வந்து லிவிங்லேருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு அவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சூப்பராக இருக்கே இவங்க வந்து எப்படி வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, பயங்கரமாக இருக்குல்ல, எப்படியோ வந்து அமலா பால் வந்து எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கப்பா ஃபைனலி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஹாப்பி நியூஸ் வந்துச்சு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமலா பால் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இது ரொம்பவே சூப்பரான விஷயமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து எஸ் வி ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அஃபிஷியலாக அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா பார்த்தா இப்போது ரொம்ப நாளாகவே வந்து அமலா பால் சோஷியல் மீடியாவில் குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் செம்ம வந்து ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செம்ம வந்து ஆக்டிவாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அமலா பால் அவர்கள் ரீசெண்டாக அவங்க ஃபேன்ஸ் கூட ஒரு சின்ன வந்து ஒரு Q&A செஷன்ஸ் மாதிரி நடத்தியிருக்காங்க. அதில் ஃபேன்ஸ் கேட்ட ஒரு சில முக்கியமான கேள்வி, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சூப்பரான கேள்வி எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மிக சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குது. அது என்ன ஏதுன்றதை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அமலா பால் அவர்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றது ஒரு காமன் விஷயமா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அவங்க அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் கூட இப்போ அந்த Q&A செஷன்ஸில் ஃபேன்ஸ் ஒருத்தாங்க, எஸ் நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று ரீசெண்டாக போட்டிருந்தீங்க. அந்த வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் அதாவது விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ஒரு வைன் பாட்டில் கையில் எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஸ்டொமக் கிட்ட சியர்ஸ் படி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பாய் பேபி தானே பிறக்க போகுது, பொய் சொல்லாமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்மளோட அமலா பால் அவர்கள் நோ 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 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்க லைட்டாக சிரிக்கிற எமோஜியுமே போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பாய் பேபியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதுக்கு கீழே வந்து 222 அப்படின்னு சொல்லி நம்ம காத்து வாக்கில் 2 காதல்ன்ற ஒரு படத்தில் ஒரு சாங் வந்திருந்தது இல்லையா, ஸோ அந்த பாட்டுமே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ட்வின்ஸ் பேபி, அதாவது வந்து அமலா பாலுக்கு ட்வின்ஸ் பேபி வந்து பிறக்க போகுது அப்படின்ற மாதிரியும் வந்து தகவல்கள் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்டை கொஞ்ச நாள் கழிச்சு ஃபேன்ஸ் எல்லாமே டக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அதை எல்லாத்தையுமே பார்த்து ரீஸ்டோரி போகிறதுக்குள்ள அமலா பால் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு போய் அந்த ஸ்டோரியை வந்து டெலீட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது அவங்க வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்க போகிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ட்வின் பேபி தான் பிறக்க போகுது அப்படின்னும். இன்னொரு ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போ பேபி பிறக்க போகுது அப்படின்னு கேட்கும்போது, அது என் கையில் இல்லைப்பா, கண்டிப்பாக கடவுள் கையில் இருக்குது, முக்கியமாக என்னோட குழந்தை கையில் இருக்குது, அவங்க எப்போ வெளியே வரணும் நினைக்கிறாங்களோ அப்போ கண்டிப்பாக வெளியே வருவாங்க கடவுளோட ஆசையோட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என் கையில் கிடையாது, பட் இருந்தாலும் கூட டேட் எனக்கு தெரியும், நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போதும், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்டொமக் ரொம்பவே வந்து பம்ப் பெருசாக இருக்கிறதுனால ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.